சேட்டை செய்யும் மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, வீட்டில் சேட்டை செய்யும் மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? இளம் புனிதர்களை தெரியணுமா? இது கண்ணாட கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணாட கண்மணிகளே. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பேசுற எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வளர்ந்து வர காலத்துல நம்ம எல்லாருக்கும் சிறந்த முன்மாதிரியா நல்ல உதாரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆமா டாம், நீ சொன்னது ஒன்று சரியானதா. ஹாய் ஜெனிலியா, நீ எப்போ வந்த? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாம். நான் எப்பயோ வந்துட்டேன், ஆனா நீ தான் என்னை கவனிக்கல. ஓ அப்படியா? ஆமா டாம், நம்ம புக் செட் பண்ணதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம். ஆமா ஜெனிலியா, அதுல நமக்கு தெரிஞ்ச அப்புறம் தெரியாத நிறைய அருமையான விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆமா டாம், நம்ம அடுத்ததா என்ன பேச போறோம்? அடுத்ததா நம்ம என்ன பேச போறோம் ஜெனிலியா? என்ன டாம், யோசிக்கிறது டைம் வேணுமா என்ன? ஏன், அதுக்குள்ள நீ எதுவும் சொல்ல போறியா என்ன? ஏன் நான் சொல்ல மாட்டேனா? அப்படின்னா நீயே சொல்லு, நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் கேக்குறதுக்கு. நம்ம புக் செட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆமா ஜெனிலியா, நீ என்னைக்காவது அப்படி ஃபீல் பண்ணிருக்கியா? நான் இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்து சொல்றேன். அதானே பார்த்தேன், பார்க்கலாம் பார்க்கலாம். அற்புதம் செய்பவரை, அதிசயம் செய்பவரை, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. பெத்தானியா அப்படிங்கிற ஊர்ல லாசர்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு இயேசுவுக்கு நண்பரா இருந்தாரு. அவருக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு மார்த்தா, இன்னொருத்தர் பேரு மரியா. லாசருக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தோம், ஒன்னும் சரியாகல. அந்த நேரத்துல இயேசு இன்னொரு ஊர்ல நற்செய்தி அறிவிச்சுட்டே இருந்தாரு. அப்போ குதிரையில வந்த ஒருத்தர் லாசருக்கு உடம்பு சரியில்லை, இறந்து போற சூழ்நிலையில இருக்கிறதா இயேசு கிட்ட சொன்னாரு. இயேசுவும் இந்த நோய் சாவுல போய் முடியாது, கடவுளோட மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றிருக்கான், இதனால மானிட மகனும் மாட்சி பெறுவார் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டு அந்த ஊர்ல இன்னும் 2 நாள் நற்செய்தி அறிவிச்சுட்டே இருந்தாரு. பெத்தானியாவுல நாளுக்கு நாள் லாசரோட உடல்நிலை ரொம்ப மோசமாகி ஒரு கட்டத்துல லாசர் இறந்து போயிட்டாரு. மார்த்தாவும் மரியாவும் ரொம்ப ரொம்ப அழுதாங்க. அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சகோதரனும் இப்போ இல்ல. அத நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. இறந்து போன லாசரை கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து தன்னோட சீடர்களை கூப்பிட்டு, நம் நண்பன் லாசர் தூங்குறான், நான் அவனை எழுப்புறதுக்காக போறேன்னு சொல்லி சீடர்களோட பெத்தானியாவுக்கு புறப்பட்டாரு. இயேசு கிறிஸ்து வரார்னு கேள்விப்பட்டதும் மார்த்தா வேகமா வீட்டுல இருந்து கிளம்பி இயேசுவை நோக்கி ஓடினாங்க. இயேசுவை பார்த்ததும், ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இப்ப கூட நீங்க கடவுள்கிட்ட கேக்குறதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவும் மறுமொழியா, உன் சகோதரன் உயிர் தழுவான் அப்படின்னு சொல்லி மார்த்தாவுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. மார்த்தா உடனே வீட்டுக்கு போய், போதகர் வந்துட்டாரு, உன்னைத்தான் கூப்பிடுறாருன்னு மரியா கிட்ட சொன்னாங்க. மரியாவும் இயேசுவை பார்க்க மார்த்தா கூட கிளம்பி போனாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லாசரோட கல்லறைக்கு போனாங்க. கல்லறைய மூடியிருந்த கல்ல அகற்றி வைங்கன்னு இயேசு சொன்னாரு. மார்த்தா அவர்கிட்ட, ஆண்டவரே, 4 நாள் ஆச்சு, நாற்றம் அடிக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசு, நீ நம்பினா கடவுளோட மாட்சிமையை காண்ப அப்படின்னு சொல்லிட்டு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. விண்ணக தந்தைக்கு நன்றி சொல்லி ஜெபிச்ச பிறகு கல்லறைய பார்த்து சத்தமா,
லாசரே வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையின் வல்லமையால லாசருக்கு உயிர் திரும்பவும் வந்துச்சு. லாசர் கல்லறையில இருந்து முழிச்சு எழுந்து வெளியே வந்தாரு. அத பார்த்த எல்லாரும் அதிர்ச்சிலையும் மகிழ்ச்சிலையும் உறைஞ்சு போய் நின்னாங்க. மார்த்தாவும் மரியாவும் தங்களோட சகோதரன் திரும்ப உயிரோட வந்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இத பார்த்த யூத கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை கொண்டாங்க. சூப்பரான குட்டி ஸ்டோரி பார்த்துட்டோம்ல. ஆமா ஜெனிலியா, அப்புறம் நீ ஃபீல் பண்ணிருக்கியா இல்லையா? அதுவா, நம்ம புக் ஸ்டேட் பண்ண பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நானே கொஞ்சம் கொஞ்சமா புக் ஸ்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதை நான் ஃபுல்லா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபீலிங் என்ன நான் கண்டிப்பா சொல்றேன். பரவாயில்ல ஜெனிலியா, நீ புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே டாம், அடுத்ததா என்ன? நான் சொல்றேன் ஜெனிலியா, டெய்லி நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தி நம்ம புக்ஸ் ரீட் பண்ணும்போது நம்ம சிந்தனையானது இன்னும் அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிக்க தொடங்கும். டாம், இதை தான் நானும் சொல்லலான்னு, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், நீனே சொல்லிட்ட. அது புத்தகம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே அதுவா தானா நிறைய வருது ஜெனிலியா. வரும் டாம். நமக்குள்ள இதெல்லாம் என்ன ஜெனிலியா? நீ சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன? இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். பேப்பர் பென் எதுவும் இல்லையே, எப்படி நோட் பண்ணுவ? நான் எதுவும் சொல்ல விரும்பல டாம். வா, நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பயன்கள் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள், இது வாட்ஸ்அப் பாண்டுகள். பாடல் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பின் வாழ்பவர், எல்லாவரும் நெருளில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீனே என் புகலிடம் என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன். ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடனின் கண்ணென்றும் கொன்றிருக்கும் கொள்ளை நோயென்றும் உன்னை தப்பிப்பார். அவர் தம் சிறைகளால் உண்மை அரவணைப்பார். அவர் தம் ரத்தங்களுக்கு மீட்பும் காண்பேன். அவரது உண்மையை கேடவும் கவசமாகும். இரவில் திகளுக்கும் பகலில் பாய்ந்து மம்புக்கும் நீ ரஞ்சமாட்டேன். இருளாம் கொள்ளை நோய்க்கும் நண்பகல் தாக்குடைய வாதைக்கும் நீ ரஞ்சமாட்டேன். உன் பக்கம் 1000 பேர் இருந்தாலும் மலப்புற 10,000 பேர் தாங்கினாலும் எதுவுமே அணுகாது. கொலாப்பு கிடைக்கும் வண்டிலே நீரை பப்பி உன் கல்யாணம் தாங்கி. ஆண்டவரை உண்மை கொண்டி உன்னதரே உண்மை கொண்டி. ஆகவே தீங்கு முக்கிய நேராது, வாஜம் கூட நேராது. நீ சொல்ல மாட்டேன் நம்மை காக்கும்படி தம் தூதரை அவர் கட்டளையிடுவார். உன் கால்களில் மேம்பட்டவர்படியும் உன்னை வாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாவின் மீதும் நீ நன்றி சொல்லி, இளன் சிங்கத்தின் மீதும் விடியன் பாம்பின் மீதும் மிதித்து சொல்லி, அவரின் மீது அன்பு கொள்ளால் இருப்பேன். அவரை பேர் அடித்துள்ள அவரை பாதுகாப்பேன். அவர் குடும்பத்தினை நோக்கி கொண்டிருந்தால் தற்போது அவர் எழுந்து அவரை பக்தித்து அவரை பெருமைப்படுத்துவேன். நீண்ட ஆயுள் வைப்பேன். ஆண்டவர் நல்லாக்கி இரவாக மரியா வாழ்க. காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதுமே, கவினை கத்தாய் தவறாதே, பிசுனேச்சு விடாதே, கவினை கத்தாய் தவறாதே, இனிப்பு பிசுனேச்சு விடாதே, காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதும், காவிட வேண்டாமே பழம் மட்டும் போதும். அபுரகமத்துக்கு கலந்துச்சு, விட்டு கொடுத்த நாள் போயே போச்சு. அபுரகமத்துக்கு சிக்கல் வந்துச்சு, விட்டு கொடுத்த நாள் போயே போச்சு. பேசி திட்டாலும் பிரச்சனை இல்லை, ஈகோ பக்கத்தில் நான் ஏது சொல்ல. பேசி திட்டால பிரச்சனை இல்லை, ஈகோ பக்கத்தில் நான் ஏது சொல்ல. ஒரு கண்ணை மறைச்சா ஒரு கண்ணை காட்டு, நீங்கள் நன்மையாக மன்னிப்பையாச்சில்ல கண்ணார். மன்னிக்கவே இயேசு சொன்னார், மன்னிக்கவே மன்னி வந்தார். மன்னிக்கவே இயேசு சொன்னார், மன்னிக்கவே மன்னி வந்தார். மன்னிச்சிட்டா ஜாலி ஜாலி, மன்னிக்கவே நீதான் ஹோலி ஹோலி. மன்னிச்சிட்டா ஜாலி ஜாலி. தூயவர் தூயவர் தூயவர், வார்த்தைகளின் கடவுளும் மாண்டவர். விண்ணகவோ மன்னகவோ உமது மாட்டியர் இணைந்துள்ளன.
முகத்தை திருப்பாது, அதனால் ஆண்டவர் தன் முகத்தை திருப்ப மாட்டார். தோவித்து 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பணமில்லாத எவரும் உண்ணலாகாது. 2 தெசலோனிக்கர் 3:10. நம்ம அண்ணன் வீட்டுக்கு போனாரு, நல்ல அண்ணன் வீட்டுக்கு போனாரு. முறுக்கு வீச வச்சுக்கிட்டு முட்டாசு கட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. கஞ்சி சட்டி தூக்கிக்கிட்டு கடுவாடை எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. வழியோரம் விழுந்ததெல்லாம் பறந்து இருந்துச்சு, பாறை நிலத்தில் விழுந்ததெல்லாம் காஞ்சு போச்சு. வழியோரம் விழுந்ததெல்லாம் பறந்து இருந்துச்சு, பாறை நிலத்தில் விழுந்ததெல்லாம் காஞ்சு போச்சு. நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. முச்செடியில் விழுந்ததெல்லாம் முக்கி போச்சு, நல்ல நிலத்தில் விழுந்ததெல்லாம் பலனை தந்துச்சு. முச்செடியில் விழுந்ததெல்லாம் முக்கி போச்சு, நல்ல நிலத்தில் விழுந்ததெல்லாம் பலனை தந்துச்சு. நம்ம அண்ணன் விதைக்க போனாரு, நல்ல அண்ணன் விதைக்க போனாரு. கஞ்சி சட்டியை தூக்கிக்கிட்டு கருவாடை எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணன் விதைக்க போனாரு. மீன் பிடிக்க போறோமே போறோமே போறோமே, ஜாலிதான், ஹே ஹே ஜாலிதான். அங்க இயேசு சிஷ்யர்கள் பார்த்தோமே பார்த்தோமே, ஜாலிதான், ஹே ஹே ஜாலிதான். மீன் பிடிக்க நீங்க கூட வாரீங்களா, மீன் பிடிக்க நீங்க கூட வாரீங்களா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. பேதுரு மாமா பேதுரு மாமா, மீனொன்றும் சிக்கவில்லையா. பேதுரு மாமா பேதுரு மாமா, மீனொன்றும் சிக்கவில்லையா. ராமனுகம் மீன் பிடித்தார், வலையிலொன்று மாட்டவில்லையா. ராமனுகம் மீன் பிடித்தார், வலையிலொன்று மாட்டவில்லையா. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. VBS song. Let's sing VBS. Let's shout VBS. VBS, hey hey. VBS, oh oh. VBS, hey hey. VBS, oh oh. பாட்டு பாடி, hey hey. நல்ல மாறி, oh oh. பாட்டு பாடி, hey hey. நல்ல மாறி, oh oh. பாட்டு பாடி நல்ல மாறி, இயேசுவே நாமம் போற்றிடுவோம். பாட்டு பாடி நல்ல மாறி, இயேசுவே நாமம் போற்றிடுவோம். டெய்லி ஸ்கூல், டெய்லி டெஸ்ட் எல்லாம் போது, நம்ம வீபேஸ் பண்ணா எப்போதுமே சமஞ்சோடு. டெய்லி ஸ்கூல், டெய்லி டெஸ்ட் எல்லாம் போது, நம்ம வீபேஸ் பண்ணா எப்போதுமே சமஞ்சோடு. இனி பாட்டு பாடி, ஹே நல்ல மாறி, ஓஹோ. பாட்டு பாடி நல்ல மாறி, இயேசுவே நாமம் போற்றிடுவோம். டிவி ஃபோனு வீடியோ கேம்ஸ் நம்மளுக்கு வேணும், நம் இயேசு சொன்ன வார்த்தைனாலே நம்மளுக்கு போடும். டிவி ஃபோனு வீடியோ கேம்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைனாலே நம்மளுக்கு போடும். இனி பாட்டு பாடி, ஹே நல்ல மாறி, ஓஹோ. பாட்டு பாடி நல்ல மாறி, இயேசுவே நாமம் போற்றிடுவோம். கொண்டு யான் தீ மூச்சு யானமெல்லாம் ஆண்டவினேன் வருகின்றது, அரை என்றும் நவரோடு இருக்கின்றது. கடல் மணியோ மலை துணியோ முடியலாம் கட்டு யாரே கணிக்கிடுவார். வான்வெளி நுடுக்கி நுடுக்கி நலுக்கிட்டியோ ஆட்களையோ யான்ட்டியோ யாரே தேடி காம்பர். எல்லாவற்றுக்கும் முன்னர் யாருமே உண்டாக்கப்பட்டது, குடும்பம் கண்டால் 67 என்றும் உள்ளது. உடில் வாணி உள்ள கடவுளை வாக்கியம் யாந்தி உச்சு என்றும் கட்டங்களை அறிவும் வழிகள். யாந்தி நானிலே யாருக்கு வெளியப்பட்டது, அதன் நுடுக்கங்களே ஆண்டவர் எவர். யாந்தி நடைவாச்ச
யாருக்கு வெளிப்பட்டது அதான் பறந்த பட்டரே புரிந்து கொண்டவர் யார்? வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அங்கு நடக்கணுமே, அப்படியே அங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வாழ வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அங்கு நடக்கணுமே, அப்படியே அங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அசத்துன்னு அசத்திட்டாங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஜெனிலியா ஜெனிலியா ஏன் எதுவும் பேசாம இருக்க? அதுவா, நீ காமெடி பண்ணதில் நான் வாயடைஞ்சு போயிட்டேன். ஓ, ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. இன்னும் நான் உன்னை நம்புவேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம டாபிக் உள்ள வரலாமா? அவன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலே அவனுக்கு காதில் விழவே விழாது. என்ன சொன்ன ஜெனிலியா? ஐயோ, அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு பதிலாக டாபிக்லேயே போயிடலாம், அதான் பெட்டர். ஏதோ பேசுறேன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறேன்னு ஒண்ணுமே கேட்கலையே. இவனுக்கு கேட்கக்கூடாதுனால நான் இப்படி பேசுகிறேன். ஜெனிலியா, மறுபடியும் ஏதோ பேசுற? அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டாபிக் உள்ள போகலான்னு சொன்னேன். ஓ, சரி போலாமே. ஃபைனலி என்னன்னா, நம்மளால நிறைய புத்தகங்கள் வாசிக்க முடியலனாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி புத்தகத்தை நல்ல தெளிவா விளக்கமா படிக்கலாம். அதே மாதிரி 1 மந்த்துக்கு அட்லீஸ்ட் ஒரு புத்தகமாவது படிக்கலாம். நம்மள மாதிரி கிட்ஸ் வாசிக்கிறதுக்கு நிறைய நல்ல கருத்துக்கள் தரக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம படிக்கலாம். இப்ப இருந்தே நம்ம வாசிக்க ஆரம்பிச்சாதான் நாளைக்கு நாம ஒரு நல்ல தலைவரா நம்மள உருவாக்கிக்க முடியும். நீ சொன்னோடனே எனக்கு புல்ல அரிச்சிருச்சோம். நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகே ஜெனிலியா, அப்படின்னா நம்ம விடைபெற நேரம் வந்துருச்சு. ஓகே, வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களோட சூப்பரான டேலண்ட் வீடியோஸை 8637661914க்கு அனுப்பி வைங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களை ஒரு சூப்பரான டாபிக்கோட மீட் பண்ணுறோம். டாடா, பாய் பாய். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.